தொடரலாம். இது கேள்வி நேரம். நேரடி அந்நிய முதலீட்டிற்கு 15 துறைகளில் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். திரு சுந்தர், இடைவெளிக்கு முன்பாக ஒரு கேள்வியோடு போனேன். இந்த ஆர்எஸ்எஸ் தொடர்பான ஒரு கேள்வி. சுதேசியம் பேசிய ஆர்எஸ்எஸ்ஐ வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பாஜக இவர் செய்யலாமான்னு. பாரதிய மஸ்தூர் சங்கத்திற்கும் பாஜகவிற்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்ட்டீங்க. ஆர்எஸ்எஸ்க்கும் பாரதிய மஸ்தூர் சங்கத்திற்குமாவது தொடர்பு உண்டா? ஆர்எஸ்எஸ் என்பது ஒரு தாய் ஸ்தாபனம். அதிலிருந்து தொழிற்சங்க பணிக்காக நாங்கள் துவங்கப்பட்டது தான் பாரதிய மஸ்தூர் சங்கம். அப்போ ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கைக்கு எதிராக அதனுடைய இன்னொரு குழந்தை தான் பாஜகவும். நீங்கள் தாய் ஸ்தாபனம் நீங்கள், அதனுடைய ஒரு குழந்தை நீங்கள், இன்னொரு குழந்தை பாஜக. ஒரு குழந்தை இவ்வாறு போவதை ஒரு குழந்தை எதிர்க்கிறது. ஆனால் தாய் அமைதியாகவே இருக்கிறாளே ஏன்? இது எதிர்ப்பது அமைதியாக இருப்பது என்பதை கொஞ்சம் நீங்கள் டைம் கொடுக்கணும் நடுவில் இன்டர்பிரிட்டேஷன். ஏன்னா ஆர்எஸ்எஸ்ல ஒரே சமயத்தில் தான் அடல் பிகாரிஜி அவர்களும் எங்களுடைய நிறுவனராக இருந்த தேங்கடிஜி அவர்களும் ஒரே சமயத்தில் தான் ஆர்எஸ்எஸ்ஸில் பணி செய்தார்கள். இவர் அரசியலுக்கு சென்று விட்டார் வாஜ்பாய் அவர்கள். தேங்கடிஜி அவர்கள் அரசியலிலிருந்து தொழிற்சங்கத்துக்கு அனுப்பப்பட்டார். அவர் இல்லை வாஜ்பாய் அனுப்பப்படவில்லை, அனுப்பப்பட்டார். தொழிற்சங்கம் ஆரம்பித்த போது நாங்கள் அரசியல் இல்லை என்பதை தெளிவாக வந்துட்டோம். அப்படி இருக்கும்போது 91 லிபரலைசேஷன் அந்த எல்பிஜி பாலிசி எப்போ உள்ளே வந்ததோ அன்றைக்கு அதை முழுமையாக எதிர்த்தது பாரதிய மஸ்தூர் சங்கம். ஏதோ அப்படி இப்படின்லாம் இல்லை, 3வது வழி அப்படி ஒன்று இருக்குது அப்படின்னு ஒரு புத்தகத்தை அதற்காக கொடுத்து இதுதான் தீர்வு அப்படின்னு தீர்வு கொடுக்கப்பட்ட ஒரு தொழிற்சங்கம் பாரதிய மஸ்தூர் சங்கம். அன்னையிலேருந்து இந்த அந்நிய நேரடி முதலீடு என்பதை நாங்கள் எழுத்து வருகிறோம். விரிவாக பதிவு பண்ணுங்க சார். என்னுடைய கேள்வி என்னன்னா, நான் திருப்பி என்ன கேட்குறேன்னா, உங்களுக்கும் மிக உறுதியாக தெரியும், பெருமையோடு தான் அதை ஒத்துக்க போறீங்க. திரு ராமசுப்ரமணியம் அதை மறுக்க போறதில்லை. ஆர்எஸ்எஸ் ஒரு கோட்டைகளை தான் நிச்சயமாக பாஜக தாண்ட போறது கிடையாது. இதுதான் அப்படின்னு சொல்ற அமைச்சரவை லிஸ்ட்லேருந்து எல்லாருமே நாங்கள் ஆமாம் ஆர்எஸ்எஸ் ஆலோசித்து தான் நாங்கள் சொன்னோம். ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கூட அங்கே போய் காட்டினா என்ன தப்புன்னு தான் கேட்குறாங்க. அது தவறும் அல்ல. அவங்க ஒன்றும் மறைச்சலாம் இல்லையா, ஓப்பனாக தான் நான் விமர்சனமே வைக்கல. அது உங்களுடைய உரிமை, அதில் நான் எந்த இடத்துக்கும் போகல. ஆனால் என்னுடைய கேள்வி என்பது, சுதேசியம் பேசிய ஆர்எஸ்எஸ் இதை ஏன் ஒரு கோடு போட்டு தடுக்க மறுக்கிறது, ஏன் கடுமையாக விமர்சிக்க மறுக்கிறது அப்படின்னு? எல்லா விஷயங்களையும் மூக்கு நுழைக்கிறதுனா அதுக்கு கட்சின்னு ஒன்று வைக்க தேவையில்ல, தொழிற்சங்கம் வைக்க தேவையில்ல, எல்லாமே ஆர்எஸ்எஸ் பார்த்துக்குவோம். அவங்க அந்த மாதிரி அல்ல. அவங்க தெளிவாக உங்களுக்கு ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க, அந்த டாஸ்க் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த டாஸ்க்கு எங்களுடைய அமைப்பிலேருந்து எங்களுக்கு எது தவறு என்பதை அதை நாங்கள் சுட்டி காட்டுவது தவறு இல்லை. அந்த அளவுக்கு ஜனநாயகம் கொடுத்துருக்குது. அதில் அந்த ஜனநாயகம் இதை காட்டு. அந்த கேள்வி அவங்ககிட்ட நான் கேட்குறேன். ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கைகளுக்கு எதிராக பாஜக செல்லுகிறதா, அல்லது ஆர்எஸ்எஸ் நான் சொல்வது போல் சொல்கிறேன், நீங்கள் செய்வது போல் செய்யுங்கள், பாரதிய மஸ்தூர் சங்கம் எதிர்ப்பது போல் எதிர்க்கட்டும் என்று ஒரு மும்முனையான ஒரு விதமான மக்களை ஏமாற்றும் செயலாது? இல்லை, அதாவது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. பிஜேபி ஆர்எஸ்எஸ்னுடைய அங்கம் தான். அவர் நண்பர் சொன்னது போல ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வாஸ் பார்ன் ஃப்ரம் ஆர்எஸ்எஸ். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆக எல்லாத்துக்கும் ஒரு அவங்க மூக்க நுழைக்கிறதே கிடையாது. அவங்க சோஷியல் சர்வீஸுங்கிறது தான் ஈடுபட்டிருக்கின்ற ஒரு அமைப்பு என்பது ஆர்எஸ்எஸ். ஒரு செகண்ட், நீங்க விரிவா பதிவு பண்ணுங்க. நேரடி அந்நிய முதலீட்டால் சமூகத்திற்கு பாதிப்பு இல்லையான்னு கேட்குறேன். அது ஒரு சமூக சேவை தானே? இல்லை, அதெல்லாம் இருக்கலாம். அது டெஃபினட்டா நீங்க எந்தெந்த ஏரியாவில் நாம் கொண்டிருக்கின்றது அப்படிங்கிறத பார்க்கணும். ரொம்ப நீங்கள் டிப்பாக கூட போனால், இப்போ ஒரு பார்வையாளராக பார்க்கக்கூடியவர்கிட்ட ஒரு பிரச்சாரம் செய்யப்படுகிறது. என்ன பிரச்சாரம்னா, நீங்கள் இந்தியனாக இருங்கள், இந்திய பொருட்களே வாங்குங்கள், சுதேசிய பொருட்களே வாங்குங்கள். இது பிரச்சாரம். வாங்குறதுக்கு இப்போ நான் பொருளை தேடினா கூட கிடைக்காது. ஏன்னா இங்கே நிறுவனங்கள் இல்லை, எல்லாமே அந்நிய முதலீடு. அப்போது ஒரு பக்கம் இந்திய பொருளை வாங்கி என்று ஒரு பிரச்சாரம், இன்னொரு பக்கம் அந்நிய முதலீட்டிற்கான கதவு திறப்பு அப்படின்னு சொன்னால் சரி, எங்கே போய் சுதேசிய பொருட்களை வாங்குவது? சரி சார், நாம் இந்தியனாக இருக்கணும், அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம்தான் சார், அப்படி தான் இருக்கணும். ஆனால் இப்போ நம்முடைய நாட்டில் சில பிரச்சனைகள்லாம் இருக்கின்றன. அதெல்லாம் நம்ம ஷார்ட் டேர்ம் அப்படிங்கிற லாங் டேர்ம் ரெண்டுத்தையும் நம்ம பார்க்கணும். ஒன்று, சில சமயத்தில் நம்ம என்ன சொல்கிறோம், ரொம்ப பிரமாதமாக இருக்குன்னு நானும் பேசுகின்றேன், இங்கேயே பேசி கொண்டிருக்கிறேன். ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் நீங்கள் தான் என்னை கூப்பிட்டு பேச சொன்னீங்க, நான் பேசினேன். அதில் 142லேருந்து 130 இடத்துக்கு சந்தோஷம். அதே போல் நான் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அவர் நண்பர் சொன்னார் எவ்வளோ வந்திருக்குன்னு கேட்குறதுக்கு நான் பதில் சொல்லுகின்றேன். 40% போன வருஷத்துக்கு இந்த வருஷம் அதிகமாக ஆகியிருக்கின்றது உண்மை. ஆனால் சில நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும். அதாவது ஒரு நாட்டுக்கு தேவையான மூலதனம் என்பது, அது கேபிட்டல் ஃபார்மேஷன் என்று சொல்வார்கள், கிராஸ் கேபிட்டல் ஃபார்மேஷன். அதில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2011 39% ஜிடிபி அப்படி என்று இருந்தது. இப்போ 2014 31% குறைந்து. இன்றைக்கு அசோசியேஷனுடைய அறிக்கை வெளியாக இருக்குது, நீங்கள் அதையும் வாசிப்பீங்க. நான் பார்க்குறேன். பணவீக்கத்தை பற்றி அசோசியம் தெளிவாக பணவீக்கம் பற்றி ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். நான் சொல்கிறத நீங்கள் தயவுசெய்து கொஞ்சம் இன்டர்ஃபியர் பண்ணலன்னா தேவையில்லை. அதாவது 39லேருந்து 31% குறைந்து விட்டது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தர் கையில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஹோல்டு இன்வெஸ்ட்மெண்ட், ஐ மீன் சேவிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா
அதுவும் ஒரு 36% ஒரு 29% 28% குறைந்து விட்டது. ஆகவே இந்த நாடு வளர்ச்சி அடைய வேண்டும், நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு தர வேண்டும், மேனுஃபேக்சரிங் மேக் இன் இந்தியா அப்படிங்கிறது கோஷம் வைக்கிறோம். இதுக்கெல்லாம் எங்க சார் பணம் இருக்கு? ரொம்ப எளிமை. நான் ஒண்ணு எங்க இருக்குன்னு அவர் கேட்டார். அந்த பணத்தை தான் நான் சொல்ல வரேன் ராமசுப்ரமணியன், அந்த பணத்தை தான் நான் சொல்ல வரேன். இருங்க சார், அந்த பணம் எங்க இருக்குன்னு கேட்டீங்க. மோடி ஒவ்வொரு முறையும் வெளிநாட்டுக்கு செல்கின்ற பொழுது இங்க இருக்கக்கூடிய தொழில் அதிபர்களை அழைத்து செல்கிறார். பெருநிறுவனங்களுடைய முதலாளிகள், அந்த நிறுவனத்தினுடைய ஊழியர்கள் அங்கே அழைத்து செல்லப்படுகிறார்கள். அது அதானியிலிருந்து மற்ற எல்லா நிறுவனங்களும் அங்கே செல்கிறார்கள். அவர்கள் அந்த நாட்டில் முதலீடு செய்கிறார்கள். அதற்கான ஒப்பந்தம் போடப்படுகிறது. இங்கிருந்து வங்கி அதிகாரிகள் அங்கு சென்று அவர்களுக்கு அங்கேயே கடன் வழங்கப்படுகிறது. அதானி போன்ற நிறுவனங்களுக்கு. அப்போ இது போன்ற நிறுவனங்கள், இந்திய நிறுவனங்கள் வெளிநாட்டில் முதலீடு செய்கிறார்கள். ஆனால் இங்கே நாம வெளிநாட்டை சேர்ந்தவர்களை முதலீடு செய்ய அழைக்கிறோம். இது தப்புன்னு கூட நான் சொல்லலாம். என்னுடைய கேள்வி திருப்பி உங்களுடைய கொள்கையிலேயே நீங்க மாறுபடுறீங்களா அப்படிங்கறத கேள்வி. இல்ல, அதாவது நீங்க ஒரு விஷயத்தை நன்றாக புரியுங்க. டாடா என்கின்ற நிறுவனம் இருக்கின்றது. அது இன்னைக்கு ஆரம்பிச்சது இல்லை. இட் இஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் கம்பெனிஸ். அதனுடைய அந்த நிறுவனத்தினுடைய 62% ரெவென்யூ என்று பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து தான் வருது. அது இந்திய நிறுவனம் தான். ஆனால் அவங்களுக்கு இப்போ இன்னைக்கு நேற்று கூட ஐ திங்க் ஜாகுவார் போயிருக்காருன்னு நினைக்கிறேன் நம்முடைய பிரதமர். ஆகவே அது டாடாவோட நிறுவனம். அதே போல நீங்க வேதாந்தா குரூப் இருக்கின்றது. இது போன்ற பல்வேறு நிறுவனங்கள் இங்கிருந்து அங்க செல்வது கூடாது. அங்க இருந்தா பணம் வரணும்னா அது தட் இஸ் நாட் பாசிபிள். இல்ல நான் கேட்ட கேள்வி அவர் கேட்டதுல வந்தார். நீங்க பேசுறீங்க பணம் எங்க இருக்கு? முதல்ல நான் ரெண்டு மூணு விஷயத்தை தெளிவுபடுத்திறேன். இல்ல ஆர்எஸ்எஸ்க்கு பிஜேபிக்கு உறவு இருக்கா, ஆர்எஸ்எஸ்க்கு பிஎம்எஸ்க்கு உறவு இருக்காங்கறலாம் விட்டுருவோம். அதெல்லாம் நான் பேச வரல. நான் ஒரு தொழிற்சங்கத்துல இருந்து சில விஷயங்களை கேள்வி கேட்டேன். பணம் இல்லையான்னு நான் கேட்டேன். அருமையா பதில் சொன்னார். இந்திய நாட்டு மக்களுடைய சேமிப்பு என்பது 36% இருந்து 29% குறைஞ்சிருச்சுன்னு. இன்னும் சொல்ல போனால் 2007 2008 இந்திய நாட்டில் உலகம் முழுவதும் பிரச்சனை, பொருளாதார பின்னடைவு ஏற்படுகிற பொழுது இந்திய நாட்டை காப்பாற்றியது இந்திய நாட்டு மக்களுடைய சேமிப்பும் பொதுத்துறை நிறுவனங்களும். இன்னைக்கு ஏன் சேமிப்பு குறைந்தது என்பதற்கான ஒரு ஆராய்ச்சி. அதான் நான் கேட்டேன், ஏன் பணத்தை இல்லையான்னு கேட்டேன். இப்போ சேமிப்பு ஏன் குறைஞ்சது காரணம் சாதாரண மக்களா? 22% மேலே டொமஸ்டிக் சேவிங்ஸ் இருந்தது. முதலாளிகள் 6.5% தான் சேர்த்தான். இந்த ஒரு சொல்ற 36% இந்திய நாட்டு மக்கள் சேர்த்து வைத்த பணம். இன்னைக்கு அது குறைவதற்கான காரணம் என்ன? சிறு சேமிப்புக்கான வட்டியை நீங்க குறைச்சிங்க, அப்படியே ஒன்னொன்னா குறைச்சிட்டு வந்தீங்க. இருங்க, அதுதான் காரணம். அதுக்கப்புறம் நீங்க அந்த பணத்தை அடுத்து நான் ஒரு முக்கியமான விஷயம் இங்க பாருங்க, வங்கி துறையிலங்க நான் ஒரு ஓப்பனா பேசுறேங்க. ஒரு நாட்டை நாம் பிடித்து அடிமையாக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த நாட்டினுடைய நிதியை நாம் கையாள வேண்டும். இது எளிமையான தத்துவம். இதுதான் உலகம் முழுவதும் இருக்கிற அரசியலும் கூட. இவர்கள் அரசியல் தெரியாதவர்கள் அல்ல. ஓட்டு வாங்கும் பொழுது பேசியது சுதேசி, இப்ப செய்து கொண்டிருப்பது விதேசி தொழில். இப்ப என்ன நடந்திருக்குன்னா, வங்கித்துறை எடுத்துக்கங்க. வங்கித்துறையில 74% மேலே அனுமதிக்கலாம். That is only for private. நான் அங்கதான் வர்றேன். நான் அங்கதான் வர்றேன். ஏற்கனவே இந்திய நாட்டில் இருக்கிற பல வங்கிகள், எஸ்பிஐ உட்பட, பஞ்சாப் நேஷனல் வங்கி உட்பட, பேங்க் ஆஃப் பரோடா உட்பட, கனரா பேங்க் உட்பட பல வங்கிகளை 45% வரலாம் கொண்டு போயிட்டீங்க. அதை 49 கொண்டு வர முயற்சி பண்றீங்க. ஏற்கனவே ஒரு திட்டத்தையும் வெளியிட்டார். 1,80,000 கோடி வேணும் என்று. அவ்வளவு பணம் இல்லை, நான் 70,000 கோடி தான் கொடுப்பேன். ஒரு 110,000 கோடி மக்கள்கிட்ட வாங்கிக்கங்க, தனியார் கொடுங்கன்னு சொன்னேன். இப்போ நான் சில கேள்வி கேட்குறேன். இப்போ கனரா பேங்க்லையும் பேங்க் ஆஃப் பரோடாவிலையும் இன்னைக்கு பிரைவேட் டைரக்டர்ஸ் உட்காந்துருக்காங்க. நீங்க நல்லா கவனிங்க. இது சாதாரண விஷயம் இல்லை. இந்தியாவில் இருந்த வங்கிகள் எல்லாம் தனியார் கையில இருந்தது. ஒவ்வொரு மீண்டும் தனியாருக்கு போகிறது அப்படிங்கிறீங்க. பணத்தின் மீது கண் வைத்திருக்கிறார்கள். சாதாரண பணம் இல்ல, சாதாரண வளர்ச்சி இல்ல. இது தனியாரிடம் இருக்கும் பொழுது நசிந்து கொண்டிருந்த ஒரு தொழிலை தேச உடைமையாக்கி 110 லட்சம் கோடி ரூபாய் டெபாசிட் வரல வளர்த்திருக்கிற ஒரு தொழிலை மீண்டும் தனியாரிடம். நான் கேட்கிற கனரா பேங்க்ல தனியார் முதலாளி டைரக்டரா உட்கார வேண்டிய அவசியம் என்ன? தனியார் உட்கார வேண்டிய பேசுகின்றார். நான் எனக்கு பதில் சொன்னேன். ஐ அம் ஷூர் நீங்க ரெண்டு பேருக்கு பதில் சொன்னா போதும்னு நினைக்கிறேன். அவர் இல்ல அவர் கேட்க கூடாது. இல்ல 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 நீங்க மத்த ரெண்டு பேருக்கு பதில் சொன்னா போதும். நீங்க அதுக்கு நேரா ஒதுக்கல. ஓகே ஓகே இல்ல அவங்க பாரதிய மக்கள் மிக கடுமையாக எதிர்த்து இருக்கிறது. அதுல மாற்று கருத்தே இல்ல. திரு விக்ரமராஜா.